நம்ம வீடியோவில் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஆறு லிட்டர் தண்ணி ஊற்றாத பால் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா காய விடுங்க. ஏடு வரும்போதெல்லாம் நல்லா கலக்கி விடுங்க. அதிலே நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் பச்சைப்பால் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலக்கி வச்சு இப்போ இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடரை அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால பச்சை பாலில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுறோம். இப்போ இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ இது போல் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை கொஞ்ச நேரம் ஜில்லுன்னு ஆற வரைக்கும் ஆற விடுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் திராட்சை போட்டுக்கோங்க. மாதுளம்பழம் போட்டுக்கோங்க. பேரிச்சம்பழம் போட்டுக்கோங்க. தர்பூசணி போட்டுக்கோங்க. வாழைப்பழம் போட்டுக்கோங்க. ஆப்பிள் போட்டுக்கோங்க. இந்த பழத்தை தவிர வேறு எந்த பழம் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோதான், ஃப்ரூட் கஸ்டர்ட் தயாராகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிடலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் வெயிலில்.